வீட்டிலே இருக்க நட்ஸை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த சீட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பம்கின் சீட்ஸ், வெள்ளரி விதை, வேர்க்கடலை, பாதாம், கேஷ்யூ, முந்திரி, இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன வால்நட்ஸ், அப்புறம் ஹேசல் நட்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷில் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு பிரெயின் பூஸ்டரான குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் பூஸ்டராக இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சாக்லேட். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க. லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரணும். நான் வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டணும்ல, அதனால் வந்து நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தமான ஹனியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதுவும் சேர்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா வருமானு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், பிரியாது. இதுக்கு வந்து நான் வந்து ஹார்ட் ஷேப் மோல்டு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஐஸ் க்யூப் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஹாட் சாக்லேட்டில் தான், இந்த ஹாட் சாக்லேட் மோல்டில் தான் செட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஐஸ் க்யூப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது என்ன ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது நல்லா பைண்ட் ஆகிடும். நம்ம இப்படி வச்சு பண்ணும்போது அதே ஷேப்பு கிடைக்கும். குழந்தைங்க கொஞ்சம் ஷேப்பாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுக்கும். அதுக்குள்ளே வந்து இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக டார்க் சாக்லேட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெல்ட் பண்ணும்போது உள்ள நட்ஸ் வந்து அவ்வளோக்கா தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க சாக்லேட்ஸ் மேலே இருக்க ஆர்வத்தில் அந்த நட்ஸ், அந்த சாக்லேட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. செஞ்சது கொஞ்சம் தான், ஆனால் டக்குன்னு காலி ஆயிடுச்சு. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வந்து டபுள் பாய்லர் மெத்தட்லாம் நல்லா வந்து இது மாதிரி மெல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கலன்னா கோகோ பவுட்ரு அதோட கொஞ்சம் சக்கரை கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணால் தான் அந்த பர்ஃபெக்டான அந்த சாக்லேட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த இது நான் ட்ரை பண்ணல, ஆனால் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐடியா இருக்குது. நான் ஃப்யூச்சர் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சா, இப்போ இந்த மாதிரி அந்த சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த நட்ஸு ரோஸ்ட் பண்ண நட்ஸ்ட்டு அந்த ஹனியோட பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். அழகாக ஹார்ட் ஷேப்லேயே வந்திருக்கு. இந்த சாக்லேட்டை மேலே ஒரு கோட், கீழே ஒரு கோட். பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. இது செட் ஆகிறதுக்கு மறுபடியும் நான் அந்த ஹார்ட் ஷேப்லேயே வச்சிடுறேன். அப்போ தான் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். அது ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்லேயே மறுபடியும் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சாக்லேட்டில் ஒரு கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அளவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு டக்குன்னு இந்த சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரீசரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் இருந்தால் வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா ஐஸ் க்யூப்லேயே நீங்கள் வச்சு, ஆனால் பொறுமையாக எடுங்க. நிறையா நட்ஸ் போட்டிருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக்